அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். புனித மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதம் முடிய போகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஜும்மா இன்று. பொதுவாக ஜும்மா நாளே சிறப்பான ஒரு நாள் தான். இந்த ஜும்மா கேட்கவே வேணாம். புனித மாதத்தில் வந்திருக்கிற ஜும்மா. அப்போது 2 ஸ்பெஷல் அடங்கியிருக்கு இந்த ஒரு நாளில். இந்த மாதிரி நாள் திரும்ப வரணும்னா நாம் அடுத்த வருடம் வெயிட் பண்ணணும். இந்த ஒரு நாளை நமக்கு சாதகமான முறையில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய கஷ்டங்களை எப்படி தீர்த்து கொள்ளலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி சிறந்த துவாக்களை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம பார்க்கக்கூடியது தான். ஜும்மா நாள் சிறந்த நாள். இந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதுபோல் நாம் கேட்குற துவாக்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் சிறப்பான நிறைய துவாக்களை நாம் பார்த்துட்டு வரோம். இந்த ஜும்மாக்கு கேட்கவே வேணாம். கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம். நமக்கு கிடைச்ச ஒரு கடைசி வாய்ப்பாக கூட நீங்கள் நினச்சிக்கிங்க. கடைசி வாய்ப்பாக நினச்சி நான் இப்போ சொல்லக்கூடிய சில துவாக்களை அவசியம் ஓதிக்கிங்க. ஒவ்வொரு துவாவும் அற்புதமான துவா. ரொம்ப பெரிய துவாலாம் இல்லை, ஈஸியாக உங்களால் ஓத முடியும். ஆனால் அசட்டும் அந்த மஹ்ரிப் அந்த நேரத்தில் இந்த துவாக்களை நீங்கள் ஓதுனா கண்கூடான பலனை நீங்கள் பார்க்கலாம். உடனடி பலன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மனவேதனை நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கி அசட்டும் அந்த மஹ்ரிப் அந்த டைமை ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய அந்த துவாக்களை ஓதிட்டு வாங்க. ஓதி நல்லா துவா செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க இன்ஷா அல்லாஹ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற துவா சலவாத். செலவாத்தை பற்றி சொல்ல வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளோ அதிகம் செலவாத் சொல்கிறோமோ அவ்வளோ அதிகம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும், நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும், அல்லாஹ்வின் அருள் கணக்கின்றி கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு செலவாத்தை சொல்கிறேன். எந்த செலவாத் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இந்த செலவாத் ஓதுவது சிறந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அபதிக வ ரசூலிக வசல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். என்னன்னு கேட்குறோம். யா அல்லாஹ், உன்னுடைய அடிமையும் ரசூலுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. மேலும் மோமினான ஆண் மற்றும் பெண், முஸ்லிமான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மட்டும் நாம் கேட்கல, மோமின்கள் மற்றும் முஸ்லிம்கள் எல்லாருக்காகவும் நாம் அல்லாஹ்வின் அருளை வேண்டி கேட்குறோம். மிக சிறந்த ஒரு செலவாத் இது. செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் செலவாத்தும் கூட. இந்த செலவாத்தை நான் நிறைய டைம் என் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேரை பார்த்து நல்லா ஓதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியும் மறக்காமல் ஓதிக்கிங்க. இந்த ஒரு செலவாத்தை எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். அதாவது நீங்களே கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிங்க. எவ்வளோ ஓதுறீங்களோ அவ்வளோ அதிக நன்மைகள் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது குட்டியாக ஒரு தௌபா துவா. அல்லாஹும்மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹும்மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், என்னை மன்னித்துவிடு மற்றும் முஃமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரையும் மன்னித்துவிடு. நமக்காகவும் தௌபா செய்கிறோம், எல்லா மோமின்களுக்காகவும் தௌபா செய்கிறோம். ஒரு மோமின்காக நாம் தௌபா செஞ்சால் கூட, துவா செஞ்சால் கூட நம்முடைய கணக்கில் ஒரு நன்மை எழுதப்படும். கோடிக்கும் அதிகமான மோமின்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் துவா செய்கிறோம். ஒரு நொடியில் அதிகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த ஒரு தௌபா துவா இது. அடுத்து ஓதக்கூடிய துவா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ருகள் இவை. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் சேர்த்து ஓதுறோம், அவ்வளோதான். அடுத்து பார்க்க போகிறது அல்லாஹ்வின் அழகான பெயர்கள். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். அல் ஹய்யூ, என்றும் உயிரோடு இருப்பவன். அல் கையூமு, என்றும் நிலையானவன்.
ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அளவற்ற அன்பையும் கருணையும் பெற்றுத்தரக்கூடிய அழகான பெயர்கள். இந்த 2 பெயர்கள் இல்லாமல் ஒரு சூறா கூட இல்லை. ஒவ்வொரு சூறாவின் ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்லிட்டு இந்த ரஹ்மான் இந்த ரஹீம் இந்த 2 பெயர் வருது. சிறந்த ஒரு பெயர்கள். அடுத்து அல் ஹய்யூ அல் கையூமு இந்த 2 பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அந்த ஒரு துவாவிற்கு அல்லாஹ் உடனடியாக பதில் தருவான். அந்த அளவுக்கு சிறந்த பெயர்கள். அடுத்ததாக அல் வாஹித் தனித்தவன், அல் அஹத் ஒருவன், அஸ் ஸமத் தேவையற்றவன், யாசல் ஜலாலி வல்லிக்ராம் கண்ணியமும் மேன்மையும் உடையவனே. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான். அந்த ஒருவனின் துணை இருந்தால் நமக்கு போதும், எல்லாத்தையும் சாதித்து விடலாம். அஸ்ஸமத் அவன் தேவையற்றவன், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருபவன் அவன் ஒருவன் மட்டுமே. யாசல் ஜலாலி வல்லிக்ராம் நமக்கு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் தரக்கூடியவன் அவன் மட்டுமே. அடுத்ததாக ய ஹன்னான் யா மன்னான். யா ஹன்னான்னா மென்மையானவன், யா மன்னான் உதவியாளன். மிக சிறந்த பெயர்கள். அஸ்மால் ஹுஸ்னால இந்த பெயர் இல்லை, ஆனால் இந்த பெயருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. சைஹான ஹதீஸ்கள் வந்திருக்கு. நரகத்தில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு மனிதன் யா ஹன்னான் யா மன்னான் என்று கூறியதன் காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்தில் நுழைவித்தான். அல்லாஹ்வின் மென்மையான அந்த பண்பையும் உதவி செய்யக்கூடிய அந்த பண்பையும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பெயர் தான் யா ஹன்னான் யா மன்னான். அடுத்ததாக அல் கஃபார். அல் கஃபாரும் நீங்கள் சொல்லலாம், யா கஃபார் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? மிக மன்னிப்பவன். அதாவது மன்னிப்பவனா சாதாரண வகையில் இல்லை, மன்னித்தல் என்ற ஒருமைக்கு பன்மை நம்ம சொல்லணும். பல மடங்கு மன்னிக்கக்கூடியவன் சொல்வதற்கு தான் அல் கஃபார் என்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். மிக மிக சிறந்த ஒரு பேர். ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க, அல் கஃபார் சொல்லிட்டு ஒரு 100 முறை உட்காந்து இந்த ஒரு பெயரை சொன்னாலே போதும், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றிவிடுவான். அடுத்ததாக அர் ரஸாக் அல் ஃபத்தாஹ். அர் ரஸாக்னா உணவளிப்பவன், அல் ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன். நமக்கு ஏதாவது ரிசுக்கில் முன்னேற்றம் வரணும், நம்முடைய வாழ்வாதாரம் முன்னேறணும்னா அர் ரஸாக் என்ற ஒரு பெயர் போதும். நமக்கு ரிசுக்கு அளிப்பவன் அவனே. அவனிடம் இந்த பெயரை அதிகமான முறையில் கொண்டு உதவி தேடும்போது நம்முடைய ரிசுக்கில் பரக்கத் உண்டாகும். அதுபோல வெற்றி மேல வெற்றியும் வரணும்னா அல் ஃபத்தாஹ் சொல்லிட்டு இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அடுத்ததாக அல் கனியூ தேவையற்றவன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தேவையற்றவனாக இருந்தால் யாராக இருக்க முடியும்? ஒரு நல்ல வசதியான ஒரு மனிதனுக்கு தான் எந்த தேவையும் இருக்காது. எல்லா பொருளாதார வசதி எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அந்த வசதியான எல்லா ஆட்களையும் படைத்தவன் யார்? அல் கனியூ அல்லாஹ் தான். நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், அதாவது பொருளாதார ரீதியாக நமக்கு தேவைகள் இருந்தால் இந்த ஒரு பெயரை கொண்டு அழைக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அல் முகனி சீமான் ஆக்குபவன். நம்மை சீமானாக்குபவன் அவன் மட்டும்தான். அவனால் மட்டும்தான் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீக்க முடியும், வறுமையை நீக்க முடியும். லாஸ்ட்டு பார்த்தா இந்த 4 பெயர்கள் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பெயர்கள். வீட்டில் வறுமை கஷ்டம் இருந்தால் இந்த கடைசி இந்த 4 பெயர்களை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிட்டு வந்தால் போதும், உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஒவ்வொரு துவாக்களும் சிறந்த துவாக்கள் தான். ஃபஸ்ட்டு சலவாத் பார்த்தோம், அடுத்ததாக சின்னதாக ஒரு தௌபா துவா பார்த்தோம், அடுத்ததாக அந்த சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற ஒரு திக்ரை பார்த்தோம். கடைசியாக அல்லாஹ்வின் இந்த பெயர்கள். எத்தனை பெயர்களை பார்த்தோம்? மொத்தம் 15 பெயர்கள். இந்த 15 பெயர்களும் சிறப்பான பெயர்கள். உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய பெயர்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பெயர்கள், உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய பெயர்கள். மிக மிக சிறந்த பெயர்கள். நான் செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன், அவசியம் ஒதுக்கிங்க. எத்தனை முறை ஓதணும்னா உங்கள் விருப்பம்தான். குறைஞ்சது ஒரு 11 முறை ஓதிக்கிங்க. அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். ஒவ்வொரு துவாக்களையும் அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அசர் டு அந்த மஹ்ரிப், அந்த டைமில் உங்களால் எவ்வளவோ இதை ஓத முடியும். ஃபஸ்ட்டு 11 முறை சொல்லிட்டு ஒன்றுனா ஓதிட்டு வாங்க. டைம் இருந்தால் திரும்ப 11 முறை சொல்லிட்டு வாங்க. இதே போல் ரிப்பீட்டடாக ஓதிக்கிங்க. மஹ்ரிப் பாங் கொடுக்கறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இதை நிறுத்திக்கிட்டு நீங்கள் துவா செய்ய ஆரம்பிங்க. உங்கள் தமிழில் தாய்மொழியில் நீங்கள் துவா செஞ்சுக்கலாம். நல்லா துவா செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். சிறந்த ஒரு நேரம் இது, சிறந்த நாள் இது. இந்த நாளை இந்த நேரத்தை விட்டு
விட்டுறாதீங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாளில் தீரும். அதனால் நம்பிக்கையுடன் இந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் இன்னைக்கு நீங்கள் உதவி தேடுங்க. அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.